உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருப்பதனால் உங்களுக்கு தீயது நல்லதை போன்றும் நல்லது தீயதை போன்றும் காணக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஆகவே எதெல்லாம் தீமை தரக்கூடியது என்ற நீங்கள் கருதுகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் விலக்கி அதே போன்ற நன்மையை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த போதை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் தங்களையே மறந்து தங்களுடைய நிலையை மறந்து அவர்களுடைய அந்த மூளையின் தவறான செயல்பாட்டினால் அவர்களுக்கு உரிய சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்ய இயலாமல் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே முதலாக அவர்களிடம் வரும்போது ஒரு விருந்தாளியாக வரக்கூடியது. அதன் பின்பு நாள் செல்ல செல்ல அதுவே அவர்களுக்கு எஜமானர்களாக ஆகி அதற்கு அவர்கள் அடிமைகளாக ஆகக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும். ஆக எந்த ஒரு கெட்ட பழக்கத்திற்கும் நாம் ஆளாகாமல், குறிப்பாக இந்த போதைப் பொருளுக்கு நாம் ஆளாகாமல் நம்மை பாதுகாத்து நம் பெற்றோர்கள் நமக்கு நம் மீது என்னென்ன கனவுகளை என்னென்ன எதிர்பார்ப்புகளை எல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை எதிர்பார்ப்புகளையும் நாம் நிறைவேற்றக்கூடிய அளவிலே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தமிழக அரசும் எதைத்தான் விரும்புகிறது, ஒரு நல்ல இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது தமிழக அரசு. அதேதான் இந்த நமது அன்னை பாத்திமா கல்லூரியுடைய நிர்வாகமும் முதல்வரும் இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியரும் அவர்களுடைய விருப்பமாக உள்ளது. ஆகவே மாணவ மாணவியர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டும். நீங்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகாமல் உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக ஆக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.